இயேசுவானவர் சொன்ன வார்த்தை, தேவன் உங்களுக்கு சொல்லச் சொன்ன வார்த்தை, இந்த இரவு நாம் கேட்கப் போகிற வார்த்தை. ரோமர் நிருபம் 7ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை பாருங்கள் பிரியமானவர்களே. 18ஆம் வசனம். ரோமர் நிருபம் 7ஆம் அதிகாரம் 18. என்னிடத்தில், அதாவது எத்தனை அருமையான ஆராய்ச்சி, எவ்வளவு அழகா எழுதியிருக்காரு பாத்தீங்களா, ஆத்தும ஞானம். என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில் என்கிறார். என்னிடத்தில் என்றால் ஆத்துமா என்று நினைக்காதீங்கன்னு சொல்றார். என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாயிருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். என் மாம்சத்தில் நன்மை வாசமாயிருப்பதில்லை. ஒரு ஆத்துமா சரீரத்திற்குள் இருந்து எப்படிப்பட்ட வேதனையுடன் பேசுகிறதோ நீங்கள் கேட்க வேண்டும் இந்த இரவு. இது இன்றைய வார்த்தை அல்ல. உங்கள் பைபிளில் எழுதப்பட்ட 1960 ஆண்டுகளுக்கு முந்தைய வார்த்தைகள் இவை. நான் எழுதி கொண்டு வந்த வார்த்தைகள் அல்ல இவை. நீங்கள் நித்தமும் படிக்கின்ற வார்த்தைகள் இவை. என்னிடத்தில், அதாவது ஆத்துமாவில் அல்ல, என் மாம்சத்தில் நன்மை வாசமாயிருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். இந்த ரகசியம் எத்தனை பேருக்கு தெரியும்? இந்த சரீரம் என்ன செய்யுமோ தெரியுமாங்க? அவன் நல்லவன் இல்ல, இவன் நல்லவன் இல்ல, அந்தம்மா நல்லவங்க இல்ல அப்படின்னு சொல்லணும். எல்லாரையும் சுட்டி காட்டும். இதை காட்டுமா, நான் ரொம்ப நல்லவங்கன்னு சொல்லணும். ஐயோ, நான் ரொம்ப நல்லவங்க, பரிசுத்தமானவங்க, நான் பரிசுத்தமா. பவுல் சொல்றாரு இங்க, என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாயிருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். எப்படி வாசமாயிருக்கும் அதில் நல்லது? அதனாலதான் அது நல்லதல்ல. நான் நல்லது கிடையாதுடா முதல்லயே சொல்லிட்டேன், ஓகே அப்படின்னு சொல்லணும். அது நான் நல்லது கிடையாதுடா ஒத்துக்குச்சு அது அப்படின்னு சொல்லுது பாடி. நீங்க என்ன சொல்லுவீங்க? நாங்க ரொம்ப நல்லவங்க, எங்க சரீரங்க ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவீங்க. பைபிள் என்ன சொல்லுது? சரீரம் நல்லதல்ல. பவுல் சொல்றாரு, என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில் நன்மை என்பது இல்லை என்று எனக்கு தெரியும். அவருடைய உடம்ப பத்தி அவருக்கு நல்லா தெரியுமா? நமக்கு நல்லா தெரியுமா? உங்க உடம்ப பத்தி, உங்க கட்டை, உங்க சரீரத்தை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியுமா? எனக்கு நல்லா தெரியுமா? உங்களுக்கு நல்லா தெரியும். அவர் சொல்றாரு, என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாயிருப்பதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். உண்மைதாங்க. பாருங்க, கீழே கொஞ்சம் சின்னதா விவரத்தை கொடுக்கிறாரு. எதுக்கா எப்படி சொல்ல முடிஞ்சது? நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. யார் சொல்லுவாங்க? பக்கத்துல இருக்கிறவனா? பக்கத்துல இருக்கிறவன் இல்ல, நாம் உடுத்தி கொண்ட இந்த அழகான உருவம்.